ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் மீ அண்ட் மாம்சாஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் மாங்காய் ஊறுகாய் தான் செய்ய போகிறோம். அதுவும் ஒரு வருஷம் வெளியில் வச்சா கூட கெட்டு போகாத அளவுக்கு செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் 2 கிலோ மாங்காய் ஊறுகாய் செய்ய போகிறேன். அதுக்கு நம்ம வீட்டாண்டே மாமரம் இருக்குது, அதிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக மாங்காய் பறிக்க போகிறோம். அதுவும் இந்த மாங்காய் வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கும். நம்ம ஊறுகாய் செய்யறதுக்கெலாம் ரொம்ப புளிப்பான மாங்காய் தான் பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மாங்காவை மரத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக பறித்தாலும் சரி, கடையில் வாங்கி நீங்கள் செஞ்சாலும் சரி, மாங்காவை ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு அரை மணி நேரம் வெயிலில் வச்சு நல்லா காய வைங்க. அதில் இருக்கிற தண்ணியெலாம் ட்ரை ஆகிடணும். அதுக்கப்புறமா அதை கிளாத் வச்சு நல்லா துடைக்க போகிறோம். 2 கிலோ மாங்காவும் தண்ணி இல்லாத அளவுக்கு ரெடி பண்ணி வச்சியாச்சு. இப்போ இந்த ஊறுகாய் செய்கிறதுக்கான இந்த பொருட்களும் ரெடியாக இருக்குது. 2 கிலோ அளவு செய்கிறதுனால நம்ம வீட்டில் தான் அரைக்க போகிறோம். இந்த ஊறுகாய் செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். 1/2 கிலோ நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. இந்த ஊறுகாய் செய்ய 300 கிராம் கல் உப்பு எடுத்துக்கோங்க, 200 கிராம் கடுகு எடுத்துக்கோங்க, கூடவே ஒரு 50 கிராம் வெந்தயம் எடுத்துக்கோங்க, 300 கிராம் காஞ்ச மிளகாய். மெயினாக இதுக்கு தேவையான பொருட்கள் நீங்கள் பார்த்தீங்க. இப்போ வந்து மாங்காவை கட் பண்ண போகிறோம். மாங்காவை ரொம்ப பொடிசாக கட் பண்ணாமல் கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணிக்கோங்க. இந்த ஊறுகாய் செய்கிறதுக்கு எந்த பொருளையும் வறுக்கவும் தேவையில்லை, தாளிக்க போகிறதும் தேவையில்லை. டைரெக்டாகவே எல்லாமே பண்ண போகிறோம். ஊறுகாய் எதுவும் வெளியில் வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க உப்பும் அதிகமாக போடுவாங்க, காரமும் அதிகமாக போடுவாங்க. அப்போ தான் ரொம்ப நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். ப்ளஸ் வினிகர் கூட ஊற்றுவாங்க. இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணோன்னா உப்பை கொஞ்சம் குறைச்சிக்க போகிறோம், காரத்தையும் நம்ம குறைச்சி தான் செய்ய போகிறோம். ஆனால் எண்ணெயோட அளவு மட்டும் கரெக்டாக இருக்கணும். இந்த ஊறுகாய் நம்ம சாப்பிடும் போது கண்டிப்பாக வந்து உப்போட அளவும் கரெக்டாக இருக்கும், காரத்தோட அளவும் கரெக்டாக இருக்கும். ரொம்ப எதுவுமே தூக்கலாக இல்லாத அளவுக்கு நம்ம செய்ய போகிறோம். அதுதான் வந்து வீட்டிலே செய்கிற ஊறுகாயோட ஸ்பெஷல். மாங்காய் எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுடுங்க. நம்ம எடுத்து வச்சுக்கிற எல்லா பொருளையும் மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு அரைக்கல, எல்லாத்தையும் கொடுத்து நீங்கள் மிஷினில் அரைச்சாலும் சரி, கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. ஊறுகாய் கடையில் வாங்குற மாதிரி தொக்காக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா எல்லா பொருளையும் வந்து ரவை பதத்துக்கு அரைக்கணும். ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்கக்கூடாது. நான் வந்து சின்ன ஜாரில் போட்டு தான் அரைக்கிறேன். அதை வந்து 2 பேட்சாக போட்டு அரைச்சிக்கோங்க. கடுகு வெந்தயம்லாம் வீட்டிலே கூட அரைச்சிக்கலாம். மிளகா அரைக்கணுன்னா நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வரும்போது கொஞ்சம் கரகரப்பாக இருக்க மாதிரியே சொல்லி அரைங்க. நான் எல்லா பொருளையும் மிக்சியிலே தான் அரைக்கிறேன். மிக்சியில் வந்து மிளகா அரைக்கும் போது காம்பெல்லாம் எடுத்துகிட்டு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லா அரைப்படும். நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைக்கணும்னு நினச்சிங்கன்னா காம்போடு கொடுத்து அரைச்சிக்கோங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு நல்லெண்ணெயில் மட்டும்தான் செய்ய போகிறோம். வேறு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணியும் இந்த ஊறுகாய் செய்யக்கூடாது. வேறு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணாலும் ஊறுகாய் கெட்டு போயிடும். நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் மட்டும்தான் வெளியிலே வச்சு நம்ம சாப்பிட முடியும், கெட்டும் போகாமல் இருக்கும். 2 கிலோ மாங்காய்க்கு 1/2 கிலோ எண்ணெய் கண்டிப்பாக ஊற்றியே ஆகணும். நல்லெண்ணெய் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எதுவும் சிகிடு அடிக்காத மாதிரி இருக்கிற எண்ணெயாக வாங்கிக்கோங்க. ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம சாப்பிடும்போது ஊறுகாய் வச்சு சாப்பிடுவோம். அதுவும் நம்மளே செஞ்ச ஊறுகாவாக இருந்தால் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக சாப்பிடுவோம். கடையில் வாங்குறதோடு நம்மளே இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது இல்லையா? அந்த மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஊறுகாவை ரெடி பண்ணிவிட்டு 1 இயர் கூட வெளியில் வச்சு சாப்பிட்லாம். ஆனால் நீங்கள் எடுக்கும் போது ஒரு ட்ராப் தண்ணி கூட அந்த ஊறுகாய்க்குள்ளே படக்கூடாது. ஒரு ட்ராப் தண்ணி பட்டாலும் கண்டிப்பாக ஊறுகாய் கெட்டு போயிடும். உங்களால் அந்த மாதிரி மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கூட சாப்பிட்லாம். இப்போ எல்லாத்தையும் அரைச்சாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். உப்பு கூட நான் அரைச்சிருக்கிறேன். உப்பு அரைச்சதை நான் காமிக்கல. கண்டிப்பாக வந்து கல் உப்பு அரைச்சிக்கோங்க. இது கல் உப்பு மட்டும்தான் போடணும். நாங்கள் யூஸ் பண்ணுற இந்த கல் உப்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானது, அதனால் 300 கிராம் போட்டிருக்கேன். உங்கள் உப்பு கொஞ்சம் மைல்டாக இருந்ததுன்னா ஒரு 50 கிராம் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கோங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ அரைச்ச பொருள் எல்லாத்தையும் ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். கையால் மிக்ஸ் பண்ணாதீங்க, ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஊறுகாய் ரெடி பண்ண போகிறோம் இல்லையா, அதுக்கு ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. ஏதாவது பெரிய தூக்காக இருந்தால் கூட உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் சில்வராக மட்டும்தான் இருக்கணும், இல்லைனா பீங்கான், அந்த மாதிரி 2 ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. வேறு பிளாஸ்டிக்லாம் நீங்கள் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஊறுகாய் செய்ய போகிற பாத்திரத்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் 1 மணி நேரம் வச்சு காய வச்சுருங்க. அதில் ஒரு தண்ணி கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் தான் நம்மளுக்கு ஊறுகாய் கெட்டு போகாததுக்கான டிப்ஸ். மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மேங்கோவை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து ஊறுகாய் செய்கிற பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அந்த மசாலாவை போட போகிறோம். நான் எப்படி வீடியோவில் காமிக்கிறனோ அதை மாதிரி செஞ்சுக்கோங்க.
நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மசாலா மாங்காய் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டாச்சு. கூடவே 3 டேபிள் ஸ்பூன் பெருங்காய பவுடரும் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுவும் கரண்டி வச்சு தான் பண்ணணும் கண்டிப்பாக. நல்லா மசாலா மாங்காய் எல்லாமே ஒன்றா ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஆயில் ஊற்ற போகிறோம். 1/2 கிலோ ஆயிலில் நம்ம ஊற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு ஆஃப் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் ஆயிலை கடைசியாக ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ஊறுகாவை ரெடி பண்ணிவிட்டு 3 நாள் மூடி போட்டு நல்லா ஊற விட போகிறோம். அதுக்கப்புறமா எடுத்து தண்ணி இல்லாத ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இருந்துச்சுன்னா ஊறுகாய் கண்டிப்பாக கெட்டு போயிடும். ஊறுகாவை ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணும்போது சைட்லாம் ஒட்டிட்டு இருக்குங்க. அந்த மசாலாலாம் இந்த மாதிரி டிஷ்யூ வச்சு துடைச்சிடுங்க. அதுக்கப்புறமா மூடி போட்டுட்டு ஒரு 3 நாள் அப்படியே ஊற வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஆயில் எல்லாமே மேலே வந்திருக்கும். பார்க்கவே நல்லாயிருக்கும் ஊறுகாய். இந்த ஸ்டேஜில் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி மூடிடுங்க. இது ஒரு 10 நாளுக்கு அப்புறம் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ஊறுகாய் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஊறி இருக்கும். மாங்காயில் உப்பு காரம் எல்லாமே இறங்கியிருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஊறுகாய் போட்டு 3ஆவது நாள் உங்களுக்கு காமிக்கிறேன். ஊற்றின ஆயில் எல்லாம் மேலே வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இன்னிலேருந்து கூட நம்ம ஊறுகாய் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் ஒரு 10 நாள் விட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா மாங்காயில் உப்பு காரம் எல்லாமே இறங்கியிருக்கும். போட்ட மசாலா எல்லாமே சூப்பராக அந்த மாங்காய்க்குள்ளே இறங்கி நம்மளுக்கு டேஸ்ட்டான ஒரு ஊறுகாவாக கிடைக்கும். கேஸே யூஸ் பண்ணாமல் நம்ம இந்த ஊறுகாவை ரெடி பண்ணியிருக்கோம். எல்லாமே பச்சையாகவே போட்டு பண்ணியிருக்கோம். நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஷாப்பில் வாங்குகிற ஊறுகாய் விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெளியில் நீங்கள் வாங்கி சாப்பிட்டிங்கன்னா உப்பு காரம் எல்லாமே அதிகமாக போட்டு வச்சுருப்பாங்க. நம்ம வீட்டில் செய்கிறதுனால எல்லாமே மைல்டாக போட்டிருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். உடம்புக்கும் ஹெல்த்தியாக நம்ம கொஞ்சமாக வச்சு சாப்பிட்டாலும் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீன் மாம்ஸ் ஸ்டார்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, அளவாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.